சுந்தரபாண்டியன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கனியிடை ஏறிய சுளையும் முற்ற கலையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சிய பாயின் ஏறிய சுவையும் நனி பசுப்பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர நன்றீரும் இனியன் என்பெண் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பெண் கண்டு உயிருக்கு மேலான தமிழ் மொழியில் அவையோரை வணங்கியது மிக்க மகிழ்ச்சி எனக்கு. எனது தலைப்பு சுற்றுச்சூழலில் மரங்கள். மணிநீரும் மண்ணும் மலையும் மணிநீர காடும் உடையது அரண் என்கிறது திருக்குறள். ஒரு நாட்டின் காடகத்தின் அளவை பொறுத்து அதில் வளர்ச்சியும் அமையுமா. மரங்கள் வெறும் மரங்கள் அல்ல, நம் இனிய வாழிற்கு கிடைத்த மரங்கள். மண்ணரிப்பை கட்டிப்படுத்தி மழைப்பொழியை உறுதிப்படுத்தி கரிய மிள வாய்வின் அளவை சீர்படுத்தி புவியின் வெப்ப சமநிலையை தீர்மானிப்பதில்லை. மரங்களை பூமி தாயின் மூச்சு காற்று தூய்மையாக்கும். மரங்களை வெட்டி வீழ்த்தலாமா? மரங்களை காப்பது நம்ம ஆன்மாவை காப்பாற்றுவதற்கு ஒப்பானது. காடுகள் எடுக்கின்ற தீங்கான நடைமுறைக்கு பதிலாக நன்மை பயக்கும் காடு வளர்ப்பு நடைமுறைக்கு நாம் மாற வேண்டும். மரங்களை காப்பது ஒரு விருப்பம் அல்ல, அவசியமானது. மரங்கள் இல்லாத உலகத்தை நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் இல்லாமல் ஒரு உலகமே இருக்காது. எதை பற்றி நாம் இவ்வளவு அதிகமாக பேசுகிறோமோ அதே அழிவில் சீரழிந்து வருகிறதை நாம் பார்க்க முடியுது. மர உணர்ப்பம் நலப்பருப்பம் என்பது நாட்டின் இன்றைய தேவையில் ஒன்றாகும். ஒரு ஆய்வு கட்டுரை சொல்கிறது, இப்படி இன்னும் 10 ஆண்டுகள் போனால் தமிழகமே பாலைவனமாக ஆகிவிடுமா. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்பது அன்றைய வாசகம். ஆளுக்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. மரங்கள் இயற்கையின் கொடை, இயற்கையின் அன்னையின் மடியில் மலர்ந்த முதல் குழந்தைய தாவரமே. அவற்றை நாம் அடிக்கலாமா? நான் நமக்காக மட்டும் சிந்திப்பதை நிறுத்திவிட்டு உலக நலனையும் எதிர்கால சந்தையிலும் தேவைகளும் சேர்த்து சிந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும். மரங்களை நட்டு பூமியை காப்போம். ஏனென்றால் பூமிக்கு வேறு தீர்வுகள் இல்லை. மரம் வளர்ப்போம், இயற்கை வளம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.